வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை இன்று பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாய் இருக்கிறார். அவர்கள் சத்தியத்திலே நடப்பார்கள், திடமனதாயிருப்பார்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆம், கேட்ட வார்த்தையில் நீங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு காத்திருங்கள், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.